ஷர்மிளா, தற்போது தமிழ்நாடு எங்கும் பெரும் பேச்சாக இருப்பது என்னவென்றால், விசிலுக்கு வாக்களித்தோம், விசிலுக்கு ஓட் செய்தோம், எங்க பாட்டியை கேட்டேன் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க, தாத்தா விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்க தங்கச்சி போட்டாங்க, அக்கா போட்டாங்க, மருமகள் போட்டா, பொண்டாட்டி போட்டா, புருஷன் போட்டான், பையன் போட்டான்னு ஒரே பேச்சாகத்தான் எங்கு நோக்கிலும் இருக்கிறது. இது ஒரு இது வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் ட்ரெண்டிங்காகவே சென்று கொண்டிருக்கு. விசிலுக்கு வாக்களித்தோம், விசிலுக்கு வாக்களித்தோம் அப்படி என்று. ஆனால் இது ஒரு நரேட்டிவாக செட் செய்கிறார்களா அல்லது உண்மையிலேயே வாக்களித்தார்களா, என்ன நடக்கிறது, விஜய் ஏதேனும் மாயாஜாலம் செய்தாரா என்பது ஒரே புரியாத தான் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் தற்போது சமூக வலைதளங்கள் ஒரே ட்ரெண்டிங்காக தான் இது இருக்கிறது. விசிலுக்கு வாக்களித்தோம், யாரை கேட்டாலும் விசிலுக்கு வாக்களித்தோம். ஆனால் இதிலே நீங்கள் உள்ளே சென்று உண்மை தன்மை ஆராய வேண்டும் என்று உள்ளே சென்று பார்த்தால் ஒரே கதைகள் தான், சொன்ன ஒரே கதைகள் திட்டமிட்டு அடுத்தடுத்து பரப்பப்படுகின்றன. அதே போன்று பார்த்த முகங்கள் சொன்ன முகங்களே மீண்டும் மீண்டும் பரப்பப்படுகின்றன. அதாவது திட்டமிட்ட ஒரு வைரலாக்கும் செயலோ, இது விஜயினுடைய ஐடி விங்களுடைய மிக சிறந்த ஒரு கையாடல் திறமையால் மிக சிறப்பாக இதை பரப்பி கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. ஆனால் வெளிப்படையாக என்ன நடந்தது என்பது குறித்து விசாரிப்பதற்காக நமது செய்தியாளர்கள், தமிழகம் முழுவதும் உள்ள நமது செய்தியாளர்கள் அனைவரிடம் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், விஜய் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக செயல்பட்டிருக்கிறார், பலரும் அவருக்கு வாக்களித்ததாக சொல்கிறார்கள் என்ற உண்மை தகவலையும் அவர்களும் சொல்கிறார்கள். எனவே இது உண்மையிலேயே விஜய் மாயாஜாலம் செய்தாரா என்பது ஒரு புரியாத புதிராக மிகப்பெரிய பல பில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்திருக்கு என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இதன் உண்மைத்தன்மை ஆராய முடியாத அளவுக்கு இருக்கிறது. பரப்பப்படுவது ஒரு வகையிலே கிட்டத்தட்ட நாம் கண்டுபிடித்தது உண்மை என்றாலும், மக்களிடம் பேசும்போது அவர்கள் நிச்சயமாக நாங்கள் வாக்களித்தோம், விஜய்க்கு வாக்களித்தோம், இந்த முறை ஒட்டுமொத்தமாக போட்டோம், குடும்பத்துடன் போட்டோம் என்று சொல்கின்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் மறுக்க முடியாது என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் விஜய் திடீரென்று நேற்று நள்ளிரவு திருச்செந்தூருக்கு செல்கிறார். திருச்செந்தூருக்கு செல்வதற்கு மிக முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு தெம்பான ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதுவும் 2 இடங்களிலிருந்து அந்த தெம்பான தகவல் வந்திருக்கிறார். ஒன்று, ஜோதிடர் ஒருவர் கட்டாயமாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி, பதவியேற்பு விழாவை குறித்து நாள் குறித்து மே 8ஆம் தேதி நீங்கள் பதவியேற்கலாம் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் ஜோதிடம் என்றால், மறுபக்கம் விஜய்க்கு வேண்டப்பட்ட சில மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் தங்களுக்கு ஆதரவான ஒரு அலை இருப்பது போல் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்க என்ற தகவலை தெரிவித்திருக்கார். இதனால் மிகவும் தெம்பாகி இருக்கிறார் விஜய். உடனடியாக விஜயினுடைய திங்க் டேங்கிடம் சொல்லப்பட்டு இந்த திருச்செந்தூர் பயணம், ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் பயணம் மட்டுமல்ல, அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், முக்கிய தலங்களுக்கும் விஜய் செல்லவிருக்கிறாராம். அதன் முதற்கட்டமாக இன்று திடீரென திருச்செந்தூர் சென்று வந்திருக்கிறார் விஜய். இந்த பயணம் எல்லாம் அதே போன்று விசிலுக்கு ஓட்டு போட்டது ஆன்மீக பயணம் ஒரு பக்கம் என்றால், மறுபக்கத்திலே இந்த டிவிகே வாரியர்ஸ், விசில் வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றெல்லாம் பல பெயர்களை இயங்கிக் கொண்டிருக்கும் விஜயின் தீவிர வெறியர்கள் என்றுதான் கூற வேண்டும். ரசிகர்கள் என்பதை விட தீவிரமான ஒரு தொண்டர்கள், வெறியர்கள் என்றே கூறலாம். வெறித்தனமான அபிமானம் கொண்ட அந்த ரசிகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அடுத்த கட்டத்திற்கே சென்று விட்டார்கள். ஏற்கனவே அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். தற்போது பதவியேற்பு விழாவையே வித்தியாசமான முறையில கொண்டாட போகிறார்களாம். பதவியேற்பு விழா என்பது நாம் இதுவரை பல முறை பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கீங்களே, இந்த போஸ்டர் தான் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு கலை விழாவாக, சினிமா விழாவாக அனிருத் கச்சேரி, த்ரிஷா டான்ஸ், சின்ன தளபதி சஞ்சீவின் டான்ஸ், தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத்தின் காமெடி நிகழ்ச்சி, 10,000 ரூபாய் டிக்கெட் என்ற வகையிலே இறுதியிலே தளபதி விஜய் பதவி ஏற்பாராம். அதிலே இந்த போஸ்டர் தான் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கே சென்று விட்டார்கள், பதவியேற்பு விழா அளவுக்கு சென்று விட்டார்கள் இந்த டிவிகே வாரியர்ஸ். மீண்டும் ஒரு முறை நீங்கள் முழுமையான அந்த காட்சியை நீங்கள் இடங்கள் குறைவா இருக்கு, முன்பதிவு செய்ய வேண்டுமாம். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு முன்பதிவு செய்ய வேண்டும், நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது என்றெல்லாம் போட்டு மே 5ஆம் தேதி என்ற வகையில போட. இது பொய்யான தகவல் தான். ஆனாலும் டிவிகே வாரியர்ஸ் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள். அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதாவது பிளாஸ்ட் என்பார்களே, அது போன்று அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று ஒரு சினிமா விழாவாகவே மாற்றி விட்டார்கள் பதவியேற்பு விழாவை என்று கொள்ளலாம். இதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று, இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று சொல்வது ஒரு வகை. இன்னொன்று, அடடை எப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று புகழ்வது ஒரு வகை என்ற வகையில் 2 வகையும் இருக்கிறது. ஆனால் விஜய் ஏதோ மாயாஜாலம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நம்ம உணர முடிகிறது. அவரது ரசிகர்கள் அவரை வெறித்தனமாக கல்ட் கல்ச்சர் என்று ஏற்கனவே நாம் பல செய்திகளில் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த கல்ட் கல்ச்சர் என்று அதிகமாகிக் கொண்டே செல்கிறது தினந்தோறும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயின் இந்த மாயாஜாலத்தால் பிளாஸ்ட் என்ற வகையிலே விஜய் தொண்டர்கள், விஜயின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மிக மிக தெம்பாக உற்சாகமாக களமிறங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாளை
நாளை மாலை வந்து எக்ஸிட் போல் வரப்போகிறது. அப்பொழுது நம்ம ஒரு சிக்னல் கிடைக்கலாம், இப்படி வரலாம் அப்படி வரலாம் என்று. ஆனால் எதுவாக இருந்தாலும் 4ஆம் தேதி தான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். 4ஆம் தேதி விஜய் வெல்வாரா மாட்டாரா, என்ன செய்ய போகிறார், எதிர்கட்சியா அல்லது டெபாசிட் இழப்பா அல்லது முதலமைச்சரா, என்னவாக போகிறார் விஜய் என்பது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஆனால் தற்போதே விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு பல வகைகளில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையே மிரளும் அளவுக்கு, சென்னை முழுவதும், தலைநகர் சென்னை முழுவதும் கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் விஜய் சற்று மாற்றத்துடன் யோசித்துக் கொண்டிருக்கிறாராம். சென்னையே இல்லாமல் மதுரையோ திருச்சியிலோ பதவியேற்பு விழா நடத்தலாமா என்றும் விஜய் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கத்திலே பெண்கள் வாக்களித்து விட்டார்கள், இளைஞர்கள் வாக்களித்து விட்டார்கள், மீனவர்கள் வாக்களித்து விட்டார்கள், சிறுபான்மையினர் வாக்களித்து விட்டார்கள், அனைவருமே விஜய்க்கு நோக்கி வாக்களித்து விட்டார்கள் என்ற கருத்தும் ஒரு பக்கம் பரபரவென்று சென்று கொண்டிருக்கிறது. தீ போல பரவி, தீ தளபதி என்பாலுமே தீ போல பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் நிலை என்ன என்பது மே 4ஆம் தேதி சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். 8:30 மணி முதல் அந்த முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரும். 10 மணி அளவிலே விஜய் என்னவாக போகிறார் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அதுவரை எல்லாமே கதைகள், கற்பனைகள், வைரலாக சென்று கொண்டிருக்கும் செய்திகள் தான். அந்த செய்திகளின் உண்மைத்தன்மை என்று மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது மட்டும் உறுதியாக இப்போது சொல்ல முடியும் ஷர்மிளா.